வேலை தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களும் வணக்கம். இன்னைக்கு இசிஹெச்எஸ் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அதிலிருந்து ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டட் ஜாப் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இசிஹெச்எஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்துங்க. அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு இசிஹெச் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான ஸ்டேட்ஸும் மெயின் சிட்டிஸ்லேயும் இருக்குது. அதில் எந்தெந்த சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க, அகமதாபாத், அலகாபாத், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. கோயம்புத்தூரில் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்லெஸ் ஸ்டாஃப் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் இதோருக்கு பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் கோயம்புத்தூர் ரீஜியனில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோருக்கு பாருங்கள், கீழே 1 2 3 4 லெபார்டரி டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு. சிவகங்கையில் ஒரு ஃபார்மசி ரிலேட்டட் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜியனில் தான் வரும். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்மசி ஆர் டிப்ளமா. ஓகேங்களா, டிப்ளமா வந்து பி ஃபார்மசி இல்லைன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும். டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக கூட எலிஜிபிள். உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தான். சேலரி எவ்வளோன்னு கேட்டேன், 28,100 ஃபிக்ஸட் சேலரி. 1 இயர், அதாவது 12 மந்த் 11 மந்த் கான்ட்ராக்ட் பீரியடில் தான் உங்களுக்கு ஜாப் வந்து எடுக்கிறாங்க. அதில் உங்களுக்கு லெபார்டரி இருக்குது, ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இது எல்லாமே எடுத்துன்னு இருக்காங்க. உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் வேறு எதனா ஜாப் தேவைப்படுறதுனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மோடு கிடையாது, ஆஃப்லைன் மோடு தான். நீங்கள் ஆஃப்லைன் வந்து இதோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் 1 by 1 ஃபில் பண்ணிவிட்டு சில செல்ஃப் அட்டாச் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை மெயிலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டோட உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. அது பிரகாரம் நீங்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 12 மந்த், ஓகேங்களா, அது வரைக்கும் பாருங்கள், 12 மந்த் கான்ட்ராக்ட் பீரியட் தான், 11 மந்த் கிடையாது. லாஸ்ட் டேட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து 5 ஆகஸ்ட் 2025 நீங்கள் அந்த நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க. என்னென்ன அட்ரஸ் சொல்லிடுறோம் பாருங்கள். ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இசிஹெச்எஸ் செல், கருடா லைன்ஸ், திருச்சிராப்பள்ளி 01, டெலிஃபோன் நம்பர் 0431241340. இந்த நம்பருக்கு வந்து அண்ட் ஆல்சோ இந்த ஹெல்த் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக வந்துன்னா இதில் கூட நீங்கள் அனுப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் லாஸ்ட் டேட் டு ரெசிப்ட் அப்ளிகேஷன் கிவன் தட் வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். 5 ஆகஸ்ட் 2025 அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டிப்ளமா ஆர் டிகிரி எனி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு, அண்டு நீங்கள் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அது அந்த சர்டிஃபிகேட்டு, டிரைவருக்கு லைசன்ஸ் கேட்குறாங்க, அது ஒன்லி ஃபார் டிரைவர்ஸ் தான். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் எடுத்துன்னு போகணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சப்போஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ஓசியும் வந்து தேவையில்லை. இந்த 10 விதமான சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஒன்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அது கூட அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்ன அட்ரஸை கொரியர் பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஃபார்மசிஸ்ட்டு. இங்கே உங்களோட ஒயிட் பேக்ரவுண்டு பாஸ்போர்ட் சைட், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ போட்டுருங்க. எந்த பாலிகிளினிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா, அதில் பாலிகிளினிக் கொடுத்துருப்பாங்க. திருச்சிராப்பள்ளியா, கோயம்புத்தூரா, சிவகங்கையான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாக்கான பாலிகிளினிக் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஆர் ஃபீமேலு, போஸ்டல் அட்ரஸு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அண்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் அண்டு உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அது ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணோட அதோட நம்பரு. எஸ்எஸ்சியில் நீங்கள் எதனா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டீட்டெயில் கேட்டிருக்காங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ப்ரீவியஸாக நீங்கள் இசிஹெச்சில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை சர்வீஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா நோன் கொடுத்துருங்க. டிக்ளரேஷன், சைனு, சிக்னேச்சர், டேட்டு, ஓகே, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஏஜில் வந்து உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே தான் வந்து ஏஜ் இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 நாள் 8 மணி நேரம் வேலை, மண்டே டு சாட்டர்டே வேலை இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஹாலிடே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாதத்துக்கு 2.5 நாள், ஓகேங்களா, மாதத்துக்கு அதாவது உங்களுக்கு மந்த்லி வந்து 4 வீக் ஆஃப் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் 1.5 நாள் லீவு எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. 11 மந்த் நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பீரியட் தான். அது மறக்காமல் மறந்துடாதீங்க. இந்த ஃபார்மெட் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிடிஎஃப்பில் தான் நீங்கள் மெடிக்கல் எம்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி செல்ஃப் அட்டாச் வாங்கியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ECHSலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட்டு. இந்த வேக்கண்ட்டை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் நம்ம ஃபார்மா கெரியர் நேவிகேட்டர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.